ஹாய், வெல்கம் டு அவர் சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோவில் லோகோனா என்ன, லோகோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சில லோகோ டெக்ஸ்ட்டாக இருக்கும், சில லோகோ சிம்பிள் அண்ட் கேரக்டராக இருக்கும். இது ஏன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் லோகோனா என்ன, லோகோவுடைய 7 மெயின் டைப் ஆஃப் லோகோவை உங்களுக்கு சூப்பர் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோகோனா ஒரு பிராண்டை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண பயன்படுத்துகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியோடைய ஃபேஸ் மாதிரி. ஒரு லோகோவை பார்த்த உடனே இது இந்த பிராண்டு தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்தணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஆப்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேட், ஐஃபோன் இது ஞாபகத்துக்கு வரும். ஒரு டிக் மார்க் பார்க்கும்போது நைக்கி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதுபோல் ஒவ்வொரு லோகோவுடைய ஷேப்பை பார்க்கும்போது அந்த பிராண்ட் ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு தான் ஒரு பிராண்ட் லோகோ பயன்படுத்துகிறாங்க. இப்போது மெயின் 7 டைப் ஆஃப் லோகோவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர்ட் மார்க்னு சொல்லுவாங்க. வேர்ட் மார்க்குங்கிறது ஒரு வேர்டை மட்டும் வச்சு பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள் கூகுள், கொக்கோகோலா, இது எல்லாமே ஒரு வேர்டோட ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேர்ட் மார்க்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் லோகோ இங்கே போடுறேன். லெட்டர் மார்க் அப்படின்னா ஒரு ஃபாண்டோட லெட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடியது லெட்டர் மார்க். எக்ஸாம்பிள் ஹெச்பி, ஒரு 2 லெட்டர்ஸ், ஒரு கம்பெனியோடைய பிராண்டோடைய ஃபுல் நேமை ஷார்ட்டாக உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐபிஎம் அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபார்மை உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் லோகோவை இங்கே போடுறேன். பிராண்ட் மார்க். ஸோ பிராண்ட் மார்க்குங்கிறது ஒரு சிம்பிளை ஐடென்டிஃபையாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டோடைய ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள், ட்விட்டர், வாட்ஸ்அப். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் லோகோ இதோ. காம்பினேஷன் மார்க் அப்படின்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்டையும் ஒரு சிம்பிளையும் சேர்த்து பண்ணக்கூடிய டிசைன் தான் காம்பினேஷன் மார்க். எக்ஸாம்பிள் அமேசான், அடிடாஸ். இது ரொம்ப பாப்புலராகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு அது கூட ஒரு சிம்பிள் கேரக்டரை கொடுக்கும்போது இது இந்த லோகோ அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் லோகோ இங்கே இருக்குது பாருங்க. எம்ப்ளம் லோகோ. எம்ப்ளம் லோகோன்னா ஒரு பேட்ஜ் இருக்கும், இல்லை அந்த பேட்ஜுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டார்பக்ஸ். இது ஒரு கிளாசிக் ஃபீலை கொடுக்கும். நம்மளுடைய நேஷ்னல் லோகோவும் சொல்லலாம். மேஸ்காட் லோகோ ஒரு கேரக்டர் இல்லைனா ஒரு கார்ட்டூன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அந்த நம்ம பண்ணக்கூடிய பிராண்டு எந்தமாரி கேரக்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சூஸ் பண்ணுவாங்க. கேஎஃப்சி ஃப்ரெண்ட்லியாக ஃபன்னாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் லோகோ ஒரு யூனிக் ஸ்டேஃபை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பெப்சி. ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் இல்லைனா கூட அதில் ஒரு மீனிங்கை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் லோகோ. எக்ஸாம்பிள் லோகோ இங்கே இருக்குது. 7 டைப் ஆஃப் லோகோ பற்றி பார்த்துட்டோம். ஒரு லோகோ பேசிக்காக எப்படி இருக்கணும்? சிம்பிளாக இருக்கணும், நம்மளுக்கு ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் இருக்கணும். சேம் அது ஈஸி மெமரபிளாக இருக்கணும், ஸ்டைலாகவும் இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு பிராண்டை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுலையும் ஈஸியாக அது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் லோகோ பற்றி பார்த்தோம். இங்கே ஒரு இமேஜ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லோகோ ஏன் இந்த கலரை சூஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.